நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு நபருடைய பேரன்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்களே சொல்லுங்களேன். உங்க தாத்தா பேர் சொல்லுங்களேன். நான் கே பாலச்சந்தர் அவரோட நோ ஐடியா. அவர் வந்து ஹிஸ் ஃப்ரம் தட் லெஜெண்டரி ஃபேமிலி. அவர் வந்து அது காமிச்சதே கிடையாது இது வரைக்கும். மாகாப்பா ப்ரோ வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரியுமே இவர் பாலச்சந்தரோட பேருன்னு சொல்லி. என் கேரக்டருக்கு எல்லாம் செம்மையா திட்டுறாங்க. இப்பதான் திட்டுறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அனு குவிட் பண்ணது வந்து யாருக்கு அங்க பெரிய லாஸோ எங்க ஸ்டோரிக்கு தான் ஆக்சுவலி பெரிய லாஸ். ஏன்னா பிகாஸ் அவர் கத்துறதெல்லாம் நிஜமாலே நம்ம பயந்தாலே அதுவே ரியலா இருக்கும். பெரிய கஷ்டம் எங்களுக்கு என்னன்னா கிச்சன் செட்டப் தான் இருக்கிறதுலே பெரிய கஷ்டம். ஏன்னா மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் நாங்க நின்றுட்டே இருப்போம். மூஞ்சிலாம் கருகும் இதாகும். ஸோ நீங்க பாக்குறீங்களா டிஷ்ஷஸ் இதெல்லாம் நாங்க சாப்பிடுவோம் ஆஃப்டர் டேக். சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கும். இவ்வளோ பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் இந்த சீரியஸ் மூலமா உங்க ரெண்டு பேருக்கும் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? ஆக்சுவலி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரெசார்ட் ஸ்டார்ட் ஆனப்போ வந்துட்டு ஒரு இந்த குசைன்ல ஆக்சுவலி ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி ஒரு இது. ஸோ அது எத்தனை பேருக்கு அது ரிலேட் ஆகும்னு எங்களுக்கு ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. பிகாஸ் நம்ம அவ்வளோவா நம்ம அந்த பார்த்துருக்க மாட்டோம். நிறைய மூவிஸ்ல கூட அவ்வளோவா காமிச்சிருந்தது இல்லை இந்த டைப் ஆஃப் ஜானா. ஸோ அப்போ பார்த்தப்போ ஓகே. அப்புறம் வந்துட்டு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா இப்படி ஒரு ரிசப்ஷன் ஆக்சுவலி நாங்கள் எதிர்பார்க்கல. சேம் தான், நானும் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இப்போ குக்கிங் வீட்ல பண்றோம் சமைக்கிறோன்றது ரிலேட் ஆகும் ஆடியன்ஸுக்கு. பட் ஒரு ரெசார்ட்டுக்குள்ள நடக்கிற கதை அவ்வளோ டிஸ்டன்டா இன்னைக்கு லைக் ஆடுற மக்களுக்கு அது ரிலேட் ஆகுமான்ற கேள்வி இருந்தது. ஆனா அந்த ஆசையோட அவங்க பார்க்கும்போது கதை கனெக்ட் ஆகுது அப்படின்றது எக்ஸ்பெக்ட். உங்களுக்கு எப்படி வருது ரெஸ்பான்ஸ்லாம்? நெகட்டிவா வருதா இல்ல பாசிட்டிவா வருதா? கேரக்டருக்கு எல்லாம் செம்மையா திட்டுறாங்க. அது ஃபர்ஸ்ட் நான் அவ்வளவு திட்டுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவ்வளவு என்னோட என்கேஜ் பண்றதே எனக்கு ரொம்ப ஹாப்பி. பட் இப்பதான் திட்டுறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எவ்வளவு ஹாப்பியா இருக்குன்னா இப்ப திடீர்னு எபிசோட்ல நான் வராம திட்டாம விட்டாச்சே என்ன இந்த வாரம் திட்டவே மாட்டேங்கிறாங்க என்னன்ற அளவுக்கு. பிகாஸ் ஏதோ ஒரு லெவல்ல சரி நம்ம பண்றது கடுப்பாகுது அவங்களுக்கு. நம்ம பண்ற ஒர்க் வந்து இரிட்டேட் ஆகுது, கேரக்டர் இரிட்டேட் ஆகுதுன்றதுனால தான் திட்டுறாங்க. சோ அது ஹாப்பி தான். ஒரு மனுஷனுக்கு திட்டுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு பாத்துருக்கீங்களா? ஆனா ஆக்சுவலி உங்களோட வில்லனும் இருக்கு, ரொம்ப எமோஷனல் சீனாவும் இருக்கு இவங்க கூட இருக்கும் போது. ஆனா உங்க அம்மா கூட இருக்கும் போது அப்படியே சென்டிமெண்டாவும் மாறுது. நிறைய ஃபேஸஸ் இருக்குல்ல உங்களுக்கு. அந்த கேரக்டர் எப்படி நீங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க? எனக்கு என்னன்னா நாங்க வந்து இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 10 days ஆக்டிங் ஒர்க் ஷாப் கூட பண்ணாங்க. இங்க எங்களோட ஆக்டர் கூத்துப்பற்றை என்எஸ்டி நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா ஆக்டர் டீச்சர் வந்து அவருமே ஒரு சின்ன ரோல் பண்றாரு திரு சார்னு. ஸோ அவர் தான் எங்களுக்கு ப்ராப்பரா இந்த கேரக்டர் எப்படி பில்ட் பண்ணலாம், எந்த மாதிரி நீங்க யோசிக்கலாம், எப்படி பாடி லாங்குவேஜ் வச்சுக்கலாம்னு எல்லாருக்குமே அது பண்ணாங்க. ஸோ அந்த ஒர்க் தான் இவ்வளோ எபிசோட்ஸ் இவ்வளோ 6 months ஷூட் பண்ணும்போது அதுதான் ஹெல்ப் பண்ணுது நம்மள. இந்த கேரக்டர் இந்த சிச்சுவேஷன்ல எப்படி இருப்பான். ஸோ இது போக போக தானே ஸ்கிரிப்ட் மாறிட்டே இருக்கு. ஸோ அப்போ இந்த கேரக்டர் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவான், இங்க எப்படி பிஹேவ் பண்ணுவான்றது அங்கேருந்து தான் லேர்ன் பண்றது. உங்களோட கேரக்டர் சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப சாஃப்டா ரொம்ப பாவமா இருக்கீங்க நீங்க. ஸோ எப்படி அந்த கேரக்டர் அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க நீங்க? நான் ஆக்சுவலி நான் அந்த மாதிரி கேரக்டரே இல்ல. பட் ஸோ விஜய் ப்ரோ வந்து எனக்கு வந்து ஸோ ஹி நோஸ் மீ ஆல்ரெடி. ஸோ நாங்க ஒரு ஒர்க் பண்ணிருக்கோம் முன்னாடி. ஸோ அவர் சொன்னாரு உங்களை விட உங்க கேரக்டரே இல்லாம ஒரு டிஸ்டன்ட் கேரக்டர் தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சட்டிலா பேசுறப்பவே ரொம்ப அமைதியா அவ்வளோவா இது பண்ணாம ரியாக்ஷன்ஸ் கொடுக்காம ரொம்ப சட்டிலான ஒரு பர்சன் வேணும். ஹூஸ் வெரி சப்போர்ட்டிவ், ஹூஸ் லைக் வெரி ஹாப்பி. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வேணும்னாரு. சரி ஓகே சட்டில். அப்போ என் மைண்ட்ல வந்துட்டு இந்த கேரக்டர் நடிக்கிறப்பல ஓகே நம்ம சட்டிலா பண்ணணும் அப்படிதான் என்னோட இது இருக்கும் மோட். ஸோ யா இந்த அடாப்ட் பண்றது இட்ஸ் நான் இல்லாம ஒரு பர்சனாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கேரக்டர் பண்றேன். உங்க ரெண்டு பேரும் பேர் பத்தி சொல்லுங்க. ஏன்னா வந்து உங்க எமோஷன் சீன்ஸ் தான் நிறைய இருந்தது. பிரேக்கப் சீனா இருக்கட்டும், இல்லைன்னா நீங்க ஃபர்ஸ்ட் அந்த லைக் எப்படி சொல்றது ஒரு ரொமான்டிக் சீன்ஸ்லாம் இருந்துச்சு ஃபர்ஸ்ட். ஸோ அது மாதிரி நீங்க எப்படி ரெண்டு பேரும் வந்து ஒரு கோ ஆர்டிஸ்டா ஒரே மைண்ட் செட்ல இருந்தாதான் அது வந்து நல்லா வரும் ஆன் ஸ்கிரீன்ல. நீங்க எப்படி இருக்கீங்க ஆஃப் ஸ்கிரீன்லயோ ஆன் ஸ்கிரீன்லயோ அவங்களோட பாண்ட்? ஆன் ஸ்கிரீன்ல நான் வந்து விக்கி கேரக்டர் வந்து பேனி கேரக்டரோட ரொமான்ஸை தாண்டி திட்டுறது தான் ஜாஸ்தி, சண்டை போடுறது தான் ஜாஸ்தி. ஸோ அது ரொம்ப ஈஸியா இருந்தது. ஏன்னா அந்த பிகினிங்ல வந்து தெரியாதுல்ல. ஸோ அதனால கத்துறது இதெல்லாம் ஈஸி. ரொம்ப க்ளோஸ் ஆகிற சீன்ஸ் இப்போ பழக அந்த மாதிரி சீன்ஸ் வரும்போதும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் ஆக அதுவும் ரொம்ப இப்போ ஈஸியா இருக்கு. ஆக்சுவலி ஆமா. அண்ட் நாங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுவோம், எங்களுக்கு ஒரு பேப்பர் தந்துருவாங்க. ஸோ நாங்களே அதை இம்ப்ரோவைஸ் பண்ணிப்போம். டைலாக்ஸா பாக்குறப்போ உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். பட் நம்ம அந்த ஒரு க்ளோஸ்னஸ் காமிக்கணும்னா அந்த இம்ப்ரவைசேஷன் இருக்கணும். லைக் ஐ மீன் லவ்வர்ஸ் எஸ்பெஷலி வந்துட்டு கொஞ்சம் அந்த ஐ மீன் எப்படி சொல்றது அதை எப்படி இன்னும் பெட்டர் ஆக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க பேசிப்போம் முன்னாடி அந்த சீன் அடிக்கிறதுக்கு முன்னாடியுமே. சோ எங்களுக்குள்ள அந்த நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருக்கிறதுனால தான் ஐ திங்க் அந்த சீனுமே நாங்க அதை பெட்டர் ஆக்க முடியுதுன்னு நினைக்கிறேன்.
ஓகே. அந்த பிடிஎஸ் அந்த பிரேக்கப் சீனோட பிடிஎஸ் சொல்றீங்களே ரொம்ப எமோஷனலா இருந்தது. ரொம்ப நேரம் பேருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஏன்னா ரொம்ப லென்த்தாவும் இருந்தது அந்த 2 பேரோட கான்வர்சேஷன். அதோட ஹோம்வொர்க் சொல்லுங்க. எப்படி 2 பேர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க? இது சூப்பர் கேள்வி. ஒரு ஹோம்வொர்க்கும் பண்ணல ஆக்சுவலி. அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரே டேக் அது. நாங்க அப்படியா? டேக்கே எடுக்கல. நாங்க அந்த ஒரே டேக் தான். அந்த பிரேக்கப் சீன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வைட் எடுத்தாங்க. அது ஒரு டேக். க்ளோஸ் அப் ஒரு டேக் அவ்வளவுதான். எங்களுக்கு ஆக்சுவலி நாங்க ஐ திங்க் we finished it around like half an hour அந்த சீன். 40 minutes. அது வேற எங்களுக்கு நைட் ஷூட் போகுமா, சோ அந்த நைட் டயர்ட்ல சேர்ந்து சோகமும் சேர்ந்து அது ஒன்னு கிரியேட் ஆகுது. பட் ஆனா பிரவீன் சார் டைரக்டர் சார் அவரோட ஒன்னு செமையா பண்ணுவாரு, மியூசிக் போட்டுருவாரு, நல்லா ஃபீல் பண்ற மாதிரி சோ மியூசிக். அது ஒன்னு ஐடியா யூ ஹேவ் டு கிவ் இட் டு பிரவீன் சார். ஏன்னா நாங்க அந்த ஷாட் நாங்க நடிக்கிறப்ப வந்து டைம் 10 o'clockல 2 மணி இருக்கும். 2 மணியா 2 மணி நைட். ஓகேவா, நாங்க காலையில 9 மணில இருந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். நைட் 2 மணி நாங்க 2 பேருமே டெட் டயர்ட் இப்படி இருக்கோம். ஜாம்பி மோட்ல தான் இருந்தோம். அப்ப வந்து கரெக்டா எங்களுக்கு வந்து இன்னைக்குதான் உங்க 2 பேரோட பிரேக்கப் சீன்றாங்க. நாங்க என்னடா இது செத்து போய் கிடக்குறோமே, எப்படி நாங்க நடிக்க போறோம் அப்படின்னு நினைச்சோம். பட் பிரவீன் சார் என்ன பண்ணாருன்னா வந்துட்டு அந்த பிரேக்கப் சீன் அப்போ வந்துட்டு நான் அவருக்கு வந்து ஒரு சாங் போட்டாரு. நான் சொன்னேன் சார் ஒண்ணு பண்ணுங்க, நீங்க கனவே போடுங்க. அப்ப வந்து எங்க 2 பேருக்கும் அந்த ஒரு மோட் கிரியேட் ஆகும்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் கனவே சாங் போட்டாரு ஸ்பீக்கர்ல. அந்த ஸ்பீக்கர்ல அது ஓடுது. நாங்க 2 பேரும் மைக் வச்சிருக்கோம்ல. சோ பேசிக்கலி எங்களுக்கு டைலாக்ஸும் அதுல ரெக்கார்ட் ஆயிடும். சோ பிரச்சனை இல்லை. பட் ஐ திங்க் அந்த கனவே வந்து எங்களுக்கு அந்த மோட் செட் பண்ணிச்சு. நாங்க அந்த மூட் சூப்பரா கிரியேட் ஆயிடும். சோ நாங்க அங்க இருந்தா டயலாக் எல்லாம் உள் வாங்கிட்டு அப்படியே பண்ணிடும். ஆமா. உங்களோட கேரக்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க வந்து இவங்க கூட இருக்கும் போது சண்டையும் போடுறீங்க, எப்படி சொல்றது, ரொமான்ஸும் போடுறீங்க, எல்லாம் பண்றீங்க. விஜய் அவர் கூட இருக்கும் போது ஃபுல்லா ஃபைட் சீனு, மூஞ்ச வந்து ஒரு மாதிரி உருன்னே வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வில்லன் மாதிரியே ஃபுல்லா சுத்திட்டு இருக்கீங்கல்ல. அந்த வில்லன் கேரக்டர் வந்து அடாப்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்ல? ஆக்சுவலா அது வந்து நாங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வில்லன், இவன் தான் நெகட்டிவ் கேரக்டர், இவன் தான் ஷோட நெகட்டிவ் கேரக்டர்லாம் அதோட டிசைன் கிடையாது. ஈகோ கேரக்டர். அவனும் ஒரு ஹியூமன், அவனுக்கு என்ன ட்ரிப் ஆகுது, என்ன ட்ரிகர் ஆகுதுன்றதான் அப்படி ஒர்க் பண்ணதுனால தான் அது இரிட்டேட் ஆகுது. ஒரு வில்லன் நெகட்டிவா பண்ண போறான்னு சொல்லி ஒர்க் பண்ணிருந்தா அது வந்து யாரா இவன்ற போயிருப்பாங்க. பிகாஸ் அது ஒரு ரியல் பர்சன், அவனுக்கு அவன் பண்ற விஷயங்கள் தான் ட்ரிகர் ஆகுது, அவனோட தாட் ப்ராசஸ் எல்லாமே தப்பா இருக்கு. பீப்புளுக்கு அது கனெக்ட் ஆகலனாலும் அந்த மாதிரி பார்த்திருப்பாங்க நம்ம லைஃப்லயே வந்து இரிட்டேட்டிங் ஃபெலோஸ் பார்த்து. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கிறதுனால ஆக்சுவலா நான் வந்து லைஃப்ல வந்து ரொம்ப என்ன சொல்றது, இன்ட்ரோவர்ட்டை தாண்டி எனக்கு எங்கேயாவது சண்டை இருந்தா நான் அதுக்கு ஆப்போசிட் சைடு போயிடுவேன். என்னோடய வந்து நீதான் தப்புன்னா யாராவது வேற யாராவது வந்து என் காலை தட்டி விட்டாங்க நான் சாரி கேட்பேன். அந்த மாதிரி பர்சன் தான். ஸோ எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. இது வந்து இப்படி ஒரு பார்ட் நமக்குள்ள இருக்கு. ஸோ எப்ப பார்த்தாலும் கடுப்பா இருக்கிறது, கத்துறது, முறைக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு சுவாரஸ்யமா இருக்கு. நீங்க சொல்லுங்க. ஏன்னா ஆஃப் ஸ்கிரீன்ல உட்கார்ந்து வந்து சைலண்டா இருப்பாரு, ஆன் ஸ்கிரீன் போன கத்துறது அடிக்கிறது பார்க்க உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆக்சுவலி நான் யோசிச்சேன், விக்கின்ற கேரக்டரும் விஷ்ணுன்ற கேரக்டரும் பாத்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்லி ஆப்போசிட்ஸ். விஷ்ணு வந்து எப்படி இருப்பான்னா லைக் அப்படியே சைலண்டா இருப்பான். நமக்கு எதுக்கு பிரச்சனை, நம்ம பாட்டுக்கு இருப்போம், எந்த பிரச்சனைக்கும் போவாம ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன், யாரையுமே இப்படி எதிர்த்து கூட பேச மாட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல். எல்லாம் அவ்வளவு ஈகோ எல்லாம் நான் இல்லவே இல்லை. உங்களுக்கு தண்ணி வேணுமா, அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பர்சன். அதே விக்கின்னு பாத்தீங்கன்னா நான் செல்ஃபிஷ், எனக்கு தான் எல்லாம் கிடைக்கணும், ஈகோ ஜாஸ்தி, கோவம் வர்றது ஜாஸ்தி, எதுவா இருந்தாலும் எதிர்த்து பேசுறது. அதான் அவர் சொன்னார் பாருங்க, இவரே போய் சாரி கேட்பாரு, அந்த மாதிரி கேரக்டர் தான் இவரு. ஆனா விக்கி கேரக்டர் எப்படின்னா, நீ எதுக்கு இப்படின்னு லைக் அந்த அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட்ஸ். ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த ஆன் லைக் இது அவரு ஆக்ஷன் சொன்னோடனே அவரு சும்மா நாங்க நின்னுட்டு இருந்தா கூட அவர் அந்த விக்கி மோட்ல தான் இருப்பாரு. ஆக்ஷன் சொன்னா அவர் அப்படியே ஸ்விட்ச் ஆயிடும். அவ்வளவு ஆயிடுச்சு. இப்ப நான் இங்க நின்று இருக்கும் போது கூட விக்கி மாதிரியே இருக்கேன், விக்கி மாதிரியே மறைக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. பாடி லாங்குவேஜ் அப்படிதான் இருக்கு. அவருக்கு அந்த ஆக்ஷன் சொன்னா அவர் அப்படி விக்கி ஆயிட்டாரு. நீங்க கேமரா வச்சோடனே ஒரு விக்கி ஆயிட்டாரு. உங்களோட லவ் ஸ்டோரி, அதாவது 2 பேரும் லவ் ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரியா மாறிச்சு. அதுக்கப்புறம் அனு அவங்கன்ற வந்து குவிட் பண்ணிட்டு போனாங்க அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து. இப்போ எப்படி வரும் ஃபியூச்சர்ல வந்து உங்களுடைய லவ் ஸ்டோரியா இருக்கட்டும்? எங்க கிட்ட கேட்டா கதை எழுதுறவங்க கிட்டதான் கேட்கணும். ஆக்சுவலி ஆனா ஐ திங்க் எங்க மம்மி நானும் குவிட் பண்ணது வந்து யாருக்கு அங்க பெரிய லாஸ், எங்க ஸ்டோரிக்கு தான் ஆக்சுவலி பெரிய லாஸ். ஏன்னா பிகாஸ் எங்க ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆனதே வந்துட்டு லவ் அண்ட் பிரேக்கப்க்கு அப்புறம் பேட்சப்க்கு அப்புறம் எங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி இருந்துச்சு. அதை தாண்டி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்துச்சு. நெடுமாறன் சாரோட நிறைய ஃபைட்ஸ் இருந்துச்சு. எங்க ஸ்டோரி பிளே வந்து ஆக்சுவலி பேஸ்ட் பிகாஸ் அனு வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய வில்லத்தனமான வேலைகள் பார்ப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்க பிளே நிறைய இருந்துச்சு ஆக்சுவலி. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க குவிட் பண்ணதுனால எங்க பிளே வந்து அந்த ட்ராக்ல போக முடியல. ஸோ நடுவுல வந்து ஒரு ஆக்சுவலி கொஞ்சம் எங்களுக்கு வந்து நடுவுல 40 to 60 மச் ஸ்பேஸ் இருந்திருக்காது எங்களுக்கு. பிகாஸ் அந்த பீரியட் ஆஃப் டைம் தான் எங்களுக்கு அந்த ஸ்கோப் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் சின்ஸ் யூ குவிட் எங்களுக்கு அந்த பிளே அதுக்கு அடுத்து என்ன பிளே பண்ணலான்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல இருந்ததுனால
இப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சு இப்பதான் ஓபன் ஆயிருக்கு நிறைய. இப்போ வந்து கதையா வந்து இனிமே பர்சனல் ட்ராக்கை விட கதையா வந்து இப்போ ஒண்ணு நடக்கும். அந்த கதையில இந்த ஷெஃப்ஸ் என்ன பண்றாங்கன்றதுதான் மெயின் ப்ரையாரிட்டி இருக்கும். இந்த விக்கின்ற ஷெஃப்பும் வேணின்ற ஷெஃப்பும் எங்க பர்சனல் ட்ராக் அதுல வந்து அவங்க அதுக்கு எப்படி டீல் பண்றாங்கன்றதுதான் இருக்கும். இந்த இப்போதைக்கு இந்த நெக்ஸ்ட் ரிமைனிங் எபிசோட்ஸ் முன்னாடி வந்து எங்களுக்கு கப்பலா நிறைய ட்ராக்ஸ் இருந்துச்சு. பட் இப்போ எங்களுக்கு இப்போ இண்டிவிஜுவலா ட்ராக்ஸ் வருது. இப்போ எனக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் ட்ராக் இப்போ போயிட்டு இருக்கு. அண்ட் அவங்களுக்கு இது போக போக எபிசோட்ஸ்லாம் அவங்களுக்கே தெரியும். நீங்க வந்து எல்லா கூடயுமே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இவங்க கூட சண்டை போடுறீங்க, ஐஷு கூட பண்றீங்க, இப்போ புதுசா வந்த இன்டர்ன் பொண்ணு கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி அந்த ஃபியூச்சர்ல எல்லாருமே ஃபர்ஸ்ட் வில்லனா தான் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும்ல. வில்லனுக்கு அவங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது அது வந்து நியாயமா தான் இருக்கும் சில விஷயங்கள். உங்களுடைய ஸ்டோரியில வேற ஏதாவது டிஃபரன்ஸ் காமிப்பாங்களா? அது காமிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் அந்த அவனுக்கும் ஒரு சாஃப்ட் சைடு இருக்குன்றது தான் அந்த அம்மா கேரக்டர். அந்த அவனுக்கும் வந்து அவனுக்கு அம்மா தான் சாஃப்ட் சைடு. ஏன்னா மத்த வேணி கொஞ்சம், அம்மா கொஞ்சம், இந்த இதான் அவன் சைடு. பட் நான் நினைக்கிறேன் அந்த சாஃப்ட் சைடு எக்ஸ்ப்ளோர் இப்ப பண்ண மாட்டாங்க. இந்த 100 எபிசோட்ஸ்ல விக்கி இப்படிதான் இருப்பான். ஏன்னா இப்போ விக்கிக்கு விக்கியோட கோல்னு ஒண்ணு இருக்கும். அந்த கோலை வந்து இந்த வெற்றி தடுக்கிறான் அவனுக்கு. ஸோ அந்த இது கோலை தடுக்கிற வரைக்கும் அவனுக்கு அந்த ஈகோ விட்டு கொடுக்குற ஏன்னா நிறைய கதைகள் இருக்கு இந்த ரெசார்ட்ல. ஸோ இப்போ விக்கியோட கதையை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான இது இல்லை. ஸோ இந்த இதுல இப்போ விக்கியை மாத்தணும்னா அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும். சும்மா விக்கி அடுத்த நாள்ல இருந்து நல்லவன் ஆயிட்டான்னா ஆடியன்ஸுக்குமே இவன் ஏன்டா இப்படி இருக்கான்ற ஜோன் போயிடுவாங்க. நடுவுல வந்து விக்கி நல்லவன் ஆற மாதிரி ஒரு இப்போ பேட்சப் சீன்ஸ் அப்பெல்லாம் இருந்தப்பவே ஆடியன்ஸ்லாம் வந்து எதுக்கு இவனை நல்லவனா ஆக்குறீங்க, இவனை கெட்டவனா. ஒரு நாள் வந்து ஏதோ திருப்பி வந்து இந்த இன்டர்ன் பண்ண இது பண்ணும்போது ரியல் விக்கி இஸ் பேக் அப்படிலாம் நீ சப்போர்ட் பண்ணாதீங்களா, ஆனா ஓகே அப்படின்னு. ஆனா ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பிகாஸ் விக்கி கேரக்டர் நிறைய பேர் ஆக்சுவலி பிடிக்குது. அப்ப நீங்க எல்லாம் இப்படியா, நீங்க எல்லாம் விக்கி மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நெடுமாறனும் கைண்ட் ஆஃப் வில்லன் கேரக்டர் தான். இவரோடது எப்படின்னா எல்லாரும் ரிலேட் பண்ண முடியுது. சில பேர் வாழ்க்கையில ஈகோவா தான் இருக்காங்கனால மேபி சில பேர் நெடுமாறன் சாருக்கு ஆக்சுவலி ஐ மீன் நான் வந்து நிறைய ஊருக்கெல்லாம் டிராவல் பண்றேன்ல, அங்க வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட சொல்றது வந்து நெடுமாறன் சார் வந்து எங்களுக்கு எல்லாம் இன்ஸ்பிரேஷன், நெடுமாறன் சார் மாதிரி நாங்க மாறணும், ஏன் இவ்வளவு ஈகோயிஸ்டிக்கா மாறணும்னு என்ன எதிர்பார்க்கறீங்க? ஆமா அவர் கரெக்ட், அவரு ஹெச்எஃப்ஆ இருந்து அவர் கரெக்டா பண்றாரு. ஐ மீன் அவருக்கு தான் ஆக்சுவலி அவரு தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஷோ வந்து ஹோல்ட் பண்ற ஒரு பெரிய ஒரு ஆங்கர் ஆக்சுவலி. ஓகே, ஒரு நெடுமாறனுடைய கிச்சன்ல இருக்கிறது, நீங்க ஒர்க் பண்றது எப்படி இருக்கு உங்களுக்கு? நெடுமாறன் சாரோட ஒர்க் பண்றது ஆக்சுவலா தலைவாசல் விஜய் சாரோட ஒர்க் பண்றதும் அது ரொம்ப சிமிலர், மெலிசான கோடு மாதிரி. ஏன்னா அவர் வந்து சம்டைம்ஸ் வந்து அவ்வளோ இம்ப்ரவைஸ் பண்ணுவாரு, அவ்வளோ நமக்கு ஆக்சுவலா அவரோட நடிக்கும் போது நான் நடிக்க வேணாம், இப்போ தனியாவோட பேசும்போது இப்படி பண்ணலாமா தனியா இப்படி பண்ணலாமான்னு பேசுவோம். அவரோட பேசி நீங்க நின்னீங்கன்னா போதும் அவர் கேரக்டரா மாறிடுவாரு. அவர் கத்துறதெல்லாம் நிஜமாலே நம்ம பயந்தாலே அதுவே ரியலா இருக்கும். அவர் இம்ப்ரவைஸ் பண்றதா இருக்கட்டும், சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் பண்ணுவாரு. அவர் ஆக்டராவே நம்ம சம்டைம்ஸ் பார்த்துட்டு இருப்பேன், ஓ வாவ் இப்படி இம்ப்ரவைஸ் பண்றாரு, இப்படி இம்ப்ரவைஸ் பண்றாரு, லைனை எப்படி எடுக்கிறாரு, வேரியேஷன் எப்படி கொடுக்குறாரு. ஸோ அதெல்லாமே நான் நெடுமாறன் சார் கிச்சன்லன்றதை தாண்டி விஜய் சார், தலைவாசல் விஜய் சாரோட ஆக்டிங்ன்ற ஜோன்ல தான் நான் பாதி டைம் அது மெய் மறந்து பார்த்துட்டு ஒர்க் பண்றது. எனக்கு வந்து ஆக்சுவலி நெடுமாறன் சார், தலைவாசல் விஜய் சார் ஆக்சுவலி ரொம்ப கம்ப்ளீட் ஆப்போசிட் கேரக்டர். அதே மாதிரி தான். ஆப்போசிட் சீரியஸா தலைவாசல் விஜய் சார் வந்து ரொம்ப ஜாலி சில்லா இருப்பாரு, செம்ம கியூட். ஆக்சுவலி கட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் வெளியில கேன்டீன்ல உட்காந்துட்டு இருப்போம். சோ கேன்டீன்ல உட்காந்துட்டு இருக்கும்போது சாரும் எங்க கூட தான் வந்து உட்காந்துட்டு இருப்பாரு. அப்புறம் கதையா பேசுவாரு. அவர் ரொம்ப ஸ்வீட் ஆக்சுவலி. வெரி அந்த ஐ மீன் இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர், எவ்வளவு வருஷம் இது இருக்கு, ஆனா அவருக்கு அந்த ஒரு வெயிட்டே இருக்காது. எங்களுக்குள்ள ஒருத்தரா மாறிட்டார் ஆக்சுவலி. அவர் அவ்வளோ இப்ப நம்ம கிட்ட வந்து இந்த சீன் இப்படி பண்ணு, இது நீ நல்லா பண்ண, அத மாதிரி பண்ணுன்ற நம்ம கிட்ட வந்து அவர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. எங்களுக்கு அந்த இது தருவாரு, ஃபீட்பேக்கும் தருவாரு. இட்ஸ் வெரி ஐ மீன் ஐ திங்க் அது ஒரு பெரிய நல்ல ஒரு ஜென்யூனான ஒரு விஷயம். அவரோட கதைகள்லாம் நம்ம கேட்கும் போது, அவரு நாசர் சார் டைரக்ட் பண்ணி ஒரு படம் நடிச்சாரு தேவதைன்னு, அதெல்லாம் பாத்திருக்கவே மாட்டாங்க. நான் எங்கேயோ பார்த்துட்டு அதை பத்தி அவரோட அந்த ப்ராசஸ் பத்தி எல்லாம் ஒரு 1/2 hour பேசிட்டு இருந்தோம். ஸோ அது செம எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது அவரோட ஒர்க் பண்றது. ஆமா, அண்ட் அதே மாதிரி நான் கேரக்டராவும் சரி, அவர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸோ ஆன் இதுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தானே டைலாக்ஸ் வரும், பேசுவாரு. ஸோ அவர் வந்து அப்பதான் ஆக்சுவலி அவர் படிப்பாரு, ஃபுல்லா இது பண்ணுவாரு. ஆனா இப்படி எடுத்துருவாரு, அந்த கிராஸ்பிங் பவரா இருக்கட்டும், இப்ப இதை வந்து இப்படி பண்ணலாமா, நான் வந்து இது இப்படி சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை இம்ப்ரவைஸ் பண்ணுவாரு டைரக்டரோட ஒரு வாட்டி. அண்ட் தென் அது ஆக்ஷன் சொன்ன உடனே அவ்வளவுதான் பிளாஸ்ட் பண்ணிடுவாரு அந்த சீனை. அவர்கிட்ட ஆக்சுவலி ரீடேக்கே தேவையில்லை, அவர் ஒரு டேக் தான், எல்லா சீனுமே ஒரு டேக் தான் பண்ணுவாரு. ஒரு டேக்குமே பயங்கரமா பண்ணிடுவாரு. நீங்க இப்ப பாக்குறீங்கல்ல, அது எல்லாமே ஆக்சுவலி 1 டேக் இதுதான். அண்ட் தென் க்ளோசஸ், அதுக்கு ஒரு டேக், அவ்வளவுதான்.
செம விஷயம் ஒண்ணு பண்ணுவாரு. இப்ப நாங்கலாம் அவருக்கு தான் சீன் இருக்கும். ஆனா நாங்கலாம் பேக்ரவுண்ட் தான். அந்த சீன்ல எங்களுக்கு எந்த பிளேவுமே இல்ல, டயலாக் கூட இருக்காது. ஆனா நடுவுல திடீர்னு எங்களோட பேசுவாரு. திடீர்னு எங்களோட இன்டராக்ட் பண்ணுவாரு. ஏன்னா கிச்சன்னா அப்படிதானே இருப்பாங்க. சம்டைம்ஸ் டயலாக்ல அதை எழுத மாட்டாங்க. சோ திடீர்னு அந்த மொமெண்ட் நமக்கு எப்படி இருக்கும்னா, நம்ம அங்க லைவா இருக்கணும். நம்ம அப்படியே ஆப்சென்டா, நமக்கு தான் ஷார்ட் இல்லையே, நம்ம சும்மா நின்னா மாட்டிப்போம். அவர் இது என்ன, இது அடுத்த இது எடுத்து வச்சியா, குக் பண்ணியான்னு கேட்பாரு. எஸ் ஷெஃப், நான் பண்ணேன் ஷெஃப். நம்ம அங்க ஆக்டிவா பிரசன்ட் பண்ணா சோ நமக்கும் அங்க ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். பிளஸ் அது லைவ்லியா ஆக்குறாரு. செம லைவ்லி ஆயிடுது சீனே. ஓகே, அது அவராலதான் பாசிபிள். அந்த ஷூட்டிங் இருக்குல்ல, லைக் கிச்சன்ல பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து ஹீட்டா இருக்கட்டும், குக் பண்ணும் போது கண்டிப்பா உங்களுக்கும் ரொம்ப ஹாட்டா இருக்கும் அந்த பிளேஸே. அதை பத்தி சொல்லுங்க. ஏன்னா ஆக்டருக்கு அந்த ஸ்வெட் ஆகக்கூடாதுன்னு எல்லாமே மேக்கப்ல பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்வாங்க. அந்த லொகேஷன் எப்படி இருந்துச்சு, அந்த கிச்சன் லொகேஷன்? ஸோ எங்களுக்கு வந்து ஆக்சுவலி செட்டு போட்டிருக்காங்க ஒரு இடத்துல. ஸோ அங்கதான் நாங்க ஒரு ஐ திங்க் லாஸ்ட் செப்டம்பர்ல இருந்து ஷூட் போகுது. ஸோ அங்க செப்டம்பர்ல இருந்து அது போயிட்டு இருக்கு. அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஆக்சுவலி எங்களை குக் பண்ண சொல்லுவாங்களா, அது கூட பிரச்சனை இல்லை. எங்களுக்கு வந்து ஃபயர் விடுங்கன்னு சொல்லுவாங்க. ஃபயர் வந்து ஸ்டார்டிங்ல எல்லாம் எப்படி விடணும்னே தெரியாது. அப்புறம் இப்ப நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடும், எப்படி வேணா ஃபயர் விடுவோம். இதெல்லாம் பயங்கரமா ஃபயர் விடுவாரு. லைக் இந்த சென்ஸ் அது வந்து ஒரு பேசிக் இதுதான். தண்ணியும் ஆயிலும் போட்டா ஃபயர் வரும். ஓகேவா? சோ அந்த ஃபயர் விடுறப்பதான் எங்களுக்கு வந்து மூஞ்சிலாம் கருகும், இதாகும். அதுவும் எஸ்பெஷலி எனக்கு மட்டும் ஏன் தெரியல, எப்ப பார்த்தாலும் வெங்காயம் எனக்கு வந்துடும். என்ன சீனா இருந்தாலும் நீங்க ஐ திங்க் அந்த இப்ப நெக்ஸ்ட் எபிசோட்ல கூட வெங்காயம் வெட்டுங்க வேணின்னு சொல்லுவாங்க. சோ எனக்கு அதுக்கு முன்னாடியும் நிறைய வாட்டி வெங்காயம் தான் என்னோட ஸ்கோப்பா இருந்திருக்கு. சோ வெங்காயம் வெட்டு ஸ்கோப் லைக் அதை வெட்டுற மாதிரி ஒரு சீன்ஸ் நிறைய ஒரு 4 வாட்டி நடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. வெங்காயம் வெட்டுற அந்த அழுது நடிக்கணும். ஆனா என்ன லைக் அதுதான். சோ இந்த வெங்காயம் வெட்டுறது ஒரு பெரிய கஷ்டம். அப்புறம் நெக்ஸ்ட் இது சொன்ன மாதிரி ஃபயர் விடுறது, அது ஒரு பெரிய கஷ்டம் எங்களுக்கு. மத்தபடி இது கிட்ட நிக்கிறது கூட அந்த அளவுக்கு பிரச்சனை இல்ல. ஆக்சுவலா ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, சில சீன்ஸ்ல வந்து 2 பேருக்கு சீன் நடந்துட்டு இருக்கும். அதாவது இப்ப தன்யாவுக்கும் ஐஷு அபிநயா அவங்களுக்கும் சீன் நடந்துட்டு இருக்குன்னா நாங்க பின்னாடி நடக்கணும். ஏன்னா ஃபில் பண்றதுக்கு எங்களுக்கு அங்க ஒண்ணுமே இருக்காது பண்ண. ஆனா நாங்க மூவ் பண்ற மாதிரி காமிக்கிறோம். சோ அந்த ஒரு டேக்ல நாங்க இப்படி பாஸ் பண்ணி ஒரு வாக்கிங் எக்ஸசைஸ் மாதிரி அது வந்து ஜாலியா நாங்க நடந்துட்டு இருப்போம். ஆக்டர்ஸ்லாம் நாங்க ஜாலியா இருப்போம். சோ அது கஷ்டமா இருந்தாலும் ஒரு 2 விஷயம், ஒண்ணு புது எக்ஸ்பீரியன்ஸா ஒண்ணு பண்றோம். நம்ம வீட்டுல சமைக்கிறது பேசிக் சமைப்போம். பட் இங்க வந்து இந்த மாதிரி குக்கிங் பண்ணும்போது அது கத்துக்க ட்ரை பண்றது, அது என்னவோ அதை ஒண்ணு புரிஞ்சுக்க ட்ரை பண்ற ப்ராசஸ் செமையா இருக்கும். பிளஸ் இந்த மாதிரி ஃபன் பண்ணலாம் அங்க செட்ல வந்து. ஏன்னா கிச்சன் ஒரு செட்டு தான் இல்ல, மூவிங் செட் இல்லாம ஒரே ஒரு ஸ்பேஸ்ல இருக்கிறதுனால நாங்க மட்டும் ஜாலியா சிரிச்சுட்டு, அவங்க ரோல் பண்றதுக்கு முன்னாடி இங்க இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, நீ போய் அந்த தக்காளி எடுத்துட்டு வா, வெங்காயம் எடுத்துட்டு வரேன், சும்மா ஒண்ணுமே இருக்காது. ஆனா கொஞ்சம் ஒரு பெரிய கஷ்டம் எங்களுக்கு என்னன்னா கிச்சன் செட்டப் தான் இருக்கிறதுலே பெரிய கஷ்டம். ஏன்னா மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் நாங்க நின்றுட்டே இருப்போம், இல்லைன்னா நாங்க நடந்துகிட்டே இருக்கணும், இல்ல நாங்க குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த கிச்சன் மட்டும் தான் எங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். ஏன்னா ஃபுல் டே நாங்க அந்த 9 o'clock 9 to 9 முடிஞ்ச உடனே நாங்க போய் படுத்தா அவ்வளவுதான், டெட். 9 o'clock ஆனாலே டெட் ஆயிடுவோம் நாங்களாம். ஓகே, இப்போ சில சீரீஸ் போதுன்னா இது ரெசார்ட் குக்கிங் அப்படின்ற போது சில ப்ரொஃபஷனல் ஷெஃப்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா? நிறைய டிஷ்ஷஸ்மே அதுல இருக்கு. நீங்க குக் பண்ற மாதிரியான டிஷ்ஷஸ் இருக்கு. அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி யூடியூப்ல வேற அவங்களும் செஞ்சிட்டு இருக்காங்க. யாரு பேக் எண்ட்ல ஹெல்ப் பண்றா அவங்களுக்கு? ஷெஃப் ஜோ அப்படின்றவர் தான் இப்போ மெயினா எங்களுக்கு ஹெல்ப். ஃபர்ஸ்ட்ல இருந்து அவர் தான் ஹெல்ப் பண்றாரு. அவர் வந்து எவ்வளவு சூப்பர்னா ஃபர்ஸ்ட் சமைச்சிருவாரு. 4-5 வாட்டி சமைக்கணும் ஒரே டிஷ்ஷ. ஏன்னா க்ளோஸ் எடுக்கணும், வைட் எடுக்கணும், நாங்க சமைக்கிறது எடுத்துட்டு போறது எடுக்கணும். சம்டைம்ஸ் அந்த நெடுமரஞ்ச ஸ்மெல் பண்ணி டேஸ்ட் பண்ணி தூக்கி போடுவாரு, அது வேற தனியா எடுக்கணும். ஸோ அவர் வந்து செம்ம ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் செம்ம ஷெஃப். ஸோ அவர் வந்து 4-5 வாட்டி சமைக்கிறது எடுக்கணும். அதே டைம் நம்ம சம்டைம்ஸ் நான் கேட்டுப்பேன், ஷெஃப் இப்படி பண்ணலாமா, இல்ல இதை வந்து நம்ம இப்படி போர் பண்ணும்போது இது ஆக்ஷனா, கட் பண்ணும்போது எப்படி பிடிக்கும், ப்ரொஃபஷனலா கட் பண்றதுக்கும் நம்ம வீட்டுல சும்மா வெட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ அவர் குக்கிங் தான் மெயினா பண்ண வந்தாரு. பட் அப்பப்போ நம்ம சைட்ல போய் கிச்சன்ல இப்படிலாம் பேசலாமா, இப்படி சொல்லலாமா, இது இப்படி சொன்னா ஓகேவா, கத்தணுமா, ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் கூட அவர்கிட்ட இருந்து நிறைய இருக்கு. ஸோ செம்ம ஒரு நாலேஜபிள் பர்சன். இப்போ அர்ஜுன்னு ஒருத்தர் வந்து 2 பேர் சேர்ந்து ஹெல்ப் பண்றாங்க. பட் ஜோ தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்காரு. சூப்பர். எங்களுக்கு ஆக்சுவலி இன்னொரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, ஜோ வந்து முடிச்சிருவாரு, டிஷ் எல்லாம் முடிச்சிருவாங்க. எங்களுக்கு டேக்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சுன்னு சொன்ன அடுத்த செகண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அப்படி போய் அந்த டிஷ் ஒரு செகண்ட்ல காலி ஆயிடும். அண்ட் ஜோ ப்ரோ என்ன பண்ணுவாரு, சம்டைம்ஸ் எடுத்து வச்சிருவாரு, எங்களுக்கு தனியா சாப்பிடலாம் தந்துருவாரு. சோ நீங்க பாக்குறீங்களா டிஷ்ஷஸ் இதெல்லாம் நாங்க சாப்பிடுவோம் ஆஃப்டர் டேக். அவ்வளவுதான், அது சும்மா பண்றது இல்ல, உண்மையிலே டிஷ் வந்து சமைக்கிறது டிஷ். அது டைம்ஸ் நாங்க சமைக்கிறது பின்னாடி அது சீக்ரெட் சொன்னா அப்புறம் ஆடியன்ஸ்லாம் என்னடா இவங்க ஃபேக் வெங்காயம் தக்காளி வறுப்போம் அவ்வளவுதான் சில சீன்ல. ஆனா இவர் நிறைய சீன்ஸ்ல க்ளோஸ் அப்லாம் இருக்கிற டேக்ஸ்ல ஆக்சுவல் ஃபுட் சமைப்பாரு. ஆக்சுவலா நாங்க ஷார்ட் எல்லா ஆங்கிளும் முடிச்சிட்டாங்கன்னா அங்க ஒரு கூட்டம் கூடிரும், நாங்கதான் டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து சாப்பிடுவோம். செம்மையா டேஸ்டாவும் செம்மையா இருக்கும் ஆக்சுவலி.
உங்க 2 பேரும் ஜோடி வந்து டோட்டல் டிஃப்ரெண்டா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெற்றி அண்ட் ஐஷுவோட கேரக்டருமே ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி போயிட்டு இருக்குல்ல, ஃபியூச்சர்ல எந்த மாதிரி இருக்கும் அவங்களோடது? யாரு ஆக்சுவல் ஜோடி யாரு? நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி எங்க ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி கட் ஆனதுனால அங்க ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஐ திங்க் அது நம்ம இப்ப சொன்னா அப்புறம் ஆடியன்ஸ்க்கு அது விறுவிறுப்பா இருக்காது. எங்களுக்கு ஸ்பாயிலர் இல்லாம சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலி யார் இனிஷியலா யார் வராங்களோ அவங்க தானே லாஸ்ட்லயும் இருப்பாங்க. இல்ல பட் நான் அதை எப்படி பாக்குறேன்னா, இப்போ நம்ம ஃபேமஸான சீரீஸ்லாம் எடுத்து பார்த்தா சேருவாங்களா மாட்டாங்களான்றது ரொம்ப அது ஒரு செம கொஸ்டின். அது இப்ப நாங்களாம் ஆல்ரெடி கப்பிள், சோ அது வந்து அந்த கியூரியாசிட்டி கிரியேட் ஆகாது. வேற மாதிரி இவங்க ஏன்டா சேரலன்ற கொஸ்டின் தான் வரும். பட் இந்த ஐஷு கேரக்டரும் வெற்றி கேரக்டரும் அவங்க ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து பில்ட் ஆகி இப்போ டோட்டலா அகைன்ஸ்ட் ஆகி இவங்க எப்படி திருப்பி ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்களா இல்லையான்ற ஒரு கேள்விக்குறியோட இருக்குல்ல. சோ இப்போ இவங்க மாறினா அது கொடுக்குற ஃபீலே வேற மாதிரி இருக்கும். ஐஷுவும் வெற்றியும் சேர்ந்தா இப்ப ரம்யான்ற கேரக்டர் அது வேற கேரக்டர், அது வேற ஒரு ஃபீல். ஸோ இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஃபீல். ஸோ ஆடியன்ஸுமே எது லைக் பண்ணுவாங்கன்றதையும் அது கேஜ் பண்ணி, பட் அவங்க சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு ஆக்சுவலி தெரியல. எங்களுக்கு எங்களுக்கு ஆக்சுவலி உண்மையாவே தெரியல. பட் எங்களுக்கு கிடைச்ச நியூஸ் படி பார்த்தா இனிஷியலா என்ன அது இப்போ ஒரு செட் பண்ணிருக்காங்கல்ல, அத எப்படி அவங்க பிரேக் பண்ண மாட்டாங்க நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி என்ன தெரியுமா, ஒரு இன்டர்வியூல ஃபுல் கதையை நான் பாத்துட்டேன். நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, பட் நாங்க ஃபுல்லா பார்த்த வந்துச்சு. அந்த ஆக்சுவலி நல்லா இருக்கு அந்த ஸ்டோரி. ஏன்னா மூவி 200 ஆஃப் தான் அந்த மூவி மாதிரி தான் எழுதியிருக்காங்க. பட் ஆனா இவ்ளோ 100 எபிசோட் கிட்ட வரதுன்னு ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு கேரக்டருமே வந்து உட்காந்து எழுதணும் இல்லையா? விஜயோட இன்புட் சொல்லுங்க அந்த சீரீஸ்ல. அவர் வந்து சம்டைம்ஸ் கோ-டைரக்டும் பண்ணுவாரு. 2 யூனிட் 3 யூனிட் பிரியும் போது அவர் டைரக்டும் பண்ணுவாரு. ஸோ அவரோட இன்புட் வந்து நிறைய இருக்கும். அண்ட் அவர் எங்க ஆக்டிங் ஒர்க் ஷாப்ல இருந்தும் அவரும் கூட இருப்பார். அவர் கேரக்டரும் சரி, எங்களுக்குமே கேரக்டர்ஸ் பத்தி டிப்ஸ் கொடுக்கறது. ஸோ அவரோட ஒர்க் பண்றதும் இந்த கொலாபரேஷன் ப்ராசஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ இப்போ அவர் டிரெக்ட்லாம் பண்றாருன்னா அவரோட பண்றோம்னா நம்ம இது பண்ணலாம்னா நோ ப்ராப்ளம். அது ஃப்ரீ ஸ்பேஸா இருக்கும். நமக்கான ஸ்பேஸ் அங்க நமக்கான சீனா அது இருந்தா, சம்டைம்ஸ் நம்ம பேக்ரவுண்ட்ல இருக்கும்போது அது இன்புட் கொடுக்க முடியாது. பட் நாங்க 2 பேரும் இப்ப நான் அவர் திட்டுற மாதிரி சீன் இருந்தா இப்ப வரும் கொஞ்சம் எபிசோட்ஸ் தட்டி விடுற மாதிரி. சோ இப்போ அதெல்லாம் பண்ண தயக்கப்பட வேணாம், நான் மட்டும் தட்டி விட்டுருவேன். சில் ஜோன்ல இருக்கும். சோ அந்த ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்ல, நல்ல ஒரு கமராட்ரி ஜோன்ல நல்லா இருக்கும். அதே மாதிரி இவர் சொன்ன மாதிரி ஆக்சுவலி விஜய் வந்துட்டு சொல்லப்போனா அவர் ஆக்சுவலி அவரோட பிளே இதுதான் ரொம்ப அதிகம் இங்க ஒர்க். ஏன்னா பிகாஸ் அவர் என்ன எங்களுக்கு வந்து ஷூட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 22 டேஸ் கிட்ட போகுது மந்த்லி. ஸோ அது முடிச்சுட்டு அவர் ஆக்சுவலி அதுவும் பண்ணணும், திருப்பி ரைட்டிங்கும் பண்ணணும், டைலாக் இந்த சென்ஸ் 1 லைன் அவரை டெலிவர் பண்ணணும், அண்ட் சேனல்ல 1 லைன் அதை அப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு அவர் பேசிக்கிட்டு இருக்கணும். அது இல்லாம அவர் வந்து அவரோட ஐ மீன் டைலாக் எல்லாமே அவரு பாக்கணும். அண்ட் கோ-டைரக்டும் பண்றாரு. இதனால அவரு நிறைய ஹார்ட் ஒர்க் ஆக்சுவலி போடுறாரு. அண்ட் நான் பாக்குற வரைக்கும் அவருக்கு ஆக்சுவலி ரெஸ்டே இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவரு ஃபுல் பேக் டு பேக் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதனால ஒரு ஒன் மேன் ஷோவா தான் இது இருக்கு. ஸோ அவர் ரைட்டிங் இது எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணதே கிட்டத்தட்ட அவர் தான். ஸோ அந்த ஒரு ப்ராஜெக்டோட இப்படி எங்கேருந்து யூடியூப்லேருந்து வந்து இது ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி மாதிரி தானே. ஸோ அது ஒரு ட்ரீம் மாதிரி தான் அவருக்கு இருக்கு. அந்த ட்ரீம்ல நாங்களாம் பாட்டா இருக்கு. அவர் ஆக்சுவலி நான் வந்து ஸ்டார்டிங்ல எல்லாம் கேட்பேன், ப்ரோ எப்படி ப்ரோ அப்படின்லாம் கேட்கறப்ப அவர் தான் சொன்னாரு, நான் இது ஆக்சுவலி அவர் இங்க வந்ததுக்கு காரணமே அவர் மேனிஃபெஸ்ட் பண்ணனாலதான், நான் இப்ப இங்க இருக்கிறது காரணமே நான் மேனிஃபெஸ்ட் பண்ணதுனால தான் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாம அவர் நான் யோசிப்பேன், இவர் காலையில இருந்து ஜிம்முக்கு வர போவாரு. ஒரு மனுஷனுக்கு எப்படி இவ்வளவு டைம் கிடைக்கும்? டெய்லி காலைல போறீங்க, டெய்லி காலைல 4:30 ஜிம் போயிட்டு தான் வரும். ஆமா, எனக்கு அவரோட டிசிப்ளின் பாக்குறேன். ஏன்னா பிகாஸ் நீங்க பாருங்க, யோசிங்க 1 லைன் அனுப்புறாரு, ரைட்டிங் இது ஹெல்ப் பண்றாரு, அது இல்லாம எல்லாமே செக் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எபிசோடோட டைலாக்ஸ் எல்லாமே அவர் செக் பண்ணி பார்க்கணும். அது இல்லாம அவரே ஆக்ட் பண்ணணும், மத்தவங்கள ஆக்ட் பண்ண வைக்கணும். காலையில இருந்து ஜிம் போறாங்கன்னா நைட் எங்களுக்கு 10 மணிக்கு தான் ஷூட், நாங்கெல்லாம் வீட்டுக்கு வருவோமே. அது முடிச்சுட்டு காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ஜிம்முக்கு வேற போயிட்டு திருப்பி அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா வந்து நடிக்கிறது எப்படி பாசிபிள்னே எனக்கு தெரியல. ஓகே, கம்மிங் ஃப்ரம் ஒரு லெஜெண்டரி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வரீங்க அப்படின்ற மக்கள் கிட்ட இருந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். நீங்க வந்து இப்போ ரெசார்ட்ல வந்ததுக்கு அப்புறம் தான் மக்களுக்கே தெரியும், ஓகே இவங்களோட பேரை இவங்களோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பாக்குறாங்க. அந்த ஒரு மீட்டர்ல நீங்க பண்ணணும் இல்லையா? நெக்ஸ்ட் கொடுக்கறது எல்லாமே வந்து ப்ராமிசிங்கா கொடுக்கணும் நீங்க ஒரு மக்கள் கிட்ட. அது பிரஷர் உங்களுக்கு இருக்கா இப்போ? இல்ல, எனக்கு சுத்தமா எந்த பிரஷரும் இல்ல. ஏன்னா நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அவங்களோட ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணாம அது வழியா வராமன்றத நான் ட்ரை பண்றது. ஏன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிட்டோம்னா ப்ரெஷர்லயும் மாட்டிப்பேன்,
ப்ளஸ் எனக்கு வந்து இப்போ இதை யூஸ் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு நான் அவங்களோட பேரை எனக்கு சான்ஸ் கொடுங்கன்ற ஒரு பாத் பண்ணாலும் எனக்குமே கான்ஃபிடென்ட்டே இருக்காது. ஏன்னா நான் ஏன் எனக்கு ஒரு ரோல் கொடுக்குறாங்கன்னா அது இவன் நல்லா பண்றான் நல்லா பண்ணலன்னு கொடுக்கணும். இவங்க அவ பேரன் இவன் நல்லா பண்ணுவான்னு நம்பி அதை நம்பி கொடுக்கூடாது, என்ன நம்பி கொடுக்கணும்னு நான் ட்ரை பண்ணுவேன். அதனால அது ப்ரெஷரும் எனக்கு இல்லை. நான் எனக்கு என்ன தோணுதோ நான் அதை பண்ணுவேன். ஆக்சுவலி எங்களுக்கு ஸ்டார்டிங் இவங்க நடிக்க ஆரம்பிச்சாங்கல்ல, எனக்கு நோ ஐடியா அவர் வந்து ஹீஸ் ஃப்ரம் தட் லெஜெண்டரி ஃபேமிலி. அவர் வந்து அதை காமிச்சதே கிடையாது இது வரைக்கும். யார்கிட்டயுமே அந்த ஒரு ஆட்டிடியூடும் கேரி பண்ணது கிடையாது. இன்னொன்னு யாருக்குமே ஆக்சுவலி பாதி பேருக்கு தெரியவே தெரியாது செட்ல. இவரே அந்த ஐ திங்க் அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் தான் அண்டாக்கா கசம்ல மாகாப்பா ப்ரோ வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரியுமே இவர் பாலச்சந்தரோட பேருன்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் யாருக்குமே ஐ திங்க் நோபடி ஹேட் தட் ஐடியா. அவருமே அந்த சொன்னதே கிடையாது. ரொம்ப சிம்பிளான பையன் தான் இந்த பையன். ஆனா அது மட்டும் இல்ல, ஆனா அது ஓகே தான். பட் அதுக்குன்னு இப்ப நமக்கு ஒரு எங்க போனாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால ஈஸியாகவும் இருக்கு. ஸோ அதனால இவனு இந்த ஃபேமிலியில வந்து ரிஜெக்ஷன்லாம் அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி ரிஜெக்ஷன் நடக்குது. அந்த ரிஜெக்ஷனா பார்த்துட்டு போகுது. இப்போ நீங்க ஆக்சுவலி வந்து ப்ரொஃபஷனலா படிச்சுட்டு அதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் வேலை பண்ணி தான் வந்திருக்கீங்க. 2023ல இருந்து நான் ஒரு போஸ்ட்லாம் பாக்குறேன். நீங்க வந்து அது ப்ரொஃபஷனலா அதுக்காக ஆக்டிங் கிளாஸ் போய் அதுக்காக மெனக்கெட்டு ஒரு விஷயம் பண்றீங்க. எப்போ உங்களுக்கு அந்த ட்ரீம் ஸ்டார்ட் ஆச்சு? ஓகே நம்ம வந்து ஒரு ஆக்டரா மாறணும் அப்படின்னு. எனக்கு வந்து ஆக்சுவலா 2020 2019ல இருந்து நம்ம காலேஜ் எல்லாம் யாராவது பண்ணும்போது பர்ஃபார்ம் ஸ்டேஜ் ஏறும்போது வர ஆசை தான். ஆனா ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறதுனால நடிக்கும் போதே நம்ம என்ன வேணா இருக்கலாம்ன்றது ஆசை. ஸோ நம்ம இந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வரதுனாலும் நம்ம ஸ்கில்ல டெவலப் பண்ணுவோம். அதை நம்பி அதை வச்சு போகக்கூடாது. நம்ம ஒன்று ஹார்ட் ஒர்க் பண்ணி போகணுன்றதுனால தான் நான் பெங்களூர்ல போய் நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமான்னு இருக்கு அங்கே படித்தேன். சென்னையிலையும் எங்கெல்லாம் தியேட்டர் பண்ண முடியும், நாடகம் பண்ண முடியும், பண்ணி கற்றுக்கிட்டு அது ஒரு என்ன சொல்றது கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கிற ஒரு டூல் தான் அது. ஸோ அதுவும் ஒரு ஜாலியா இருக்கு பண்ணும்போது. ஒரு நிறைய பேருக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு. ஒரு காட்ஃபாதர் நிறைய பேருக்கு இருந்திருக்காரு இல்லையா? நீங்க அவர்கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம்? ஐ திங்க் இன்ஸ்பயர் ஆகுனா பெர்ஃபெக்ஷனிசம் அப்படின்னு சொல்லுவேன். நான் ஒரு வாட்டி ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்து அவர் காமிச்சேன். அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இது வந்து ஹெட் ஸ்பேஸ் இவ்வளோ இருக்கக்கூடாதுன்னு என்கிட்ட சொன்னார். நான் சும்மா எடுத்த ஃபோட்டோ ஏதோ டப்பாவே ஏதோ ஃபோட்டோ எடுத்தேன். அதுக்கு கூட அவர் பெர்ஃபெக்ஷனிசம். ஸோ பெர்ஃபெக்ஷனிசம். அவரோட ஃபிலிமோகிராஃபி உங்களுக்கு பிடிச்ச படங்கள் என்ன? அது வந்து உங்களுக்கு பை சான்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்குது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அதை ரீக்ரியேட் பண்ணலாம் இல்லை நீங்களே ஆக்ட் பண்ணலாம் அப்படின்றது? இல்லை எனக்கு தில்லுமுள்ளு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரஜினி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் காமெடி படம் பண்ணால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இப்போ ஆக்ஷன் ஜோனில் இருக்காரு. அவர் காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த படம் ரொம்ப 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.